மக்களாக மக்களுக்கானவர்களாக நிற்பதற்காகவே இந்த அரசியல் களத்தில் குதித்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் பலர் தங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி இன்று இந்த அரசியலில் மிக உச்ச இடத்திலே அதிகாரத்திலே இருக்கின்றார்கள். இவர்களை வீழ்த்த முடியுமா உங்களால் என்று எங்களை நோக்கி கேள்வி கேட்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் ஒருவரை வீடு நோக்கி அனுப்பி இருக்கின்றோம். அதேபோல் உண்மையில் மக்கள் இன்னொரு விடயத்தை நம்ப வேண்டும். அதிகாரம் என்பது மக்களின் கைகளில் மட்டுமே இருக்கின்றது என்ற உண்மையை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இறைமை என்பது அரசியல் அமைப்பின் ஊடாக மக்களுக்கே இருக்கின்றது என்ற அந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏமாற்றுகின்ற இந்த அரசியல்வாதிகள் தங்களை ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக காட்டி மீட்பர்களாக காட்டி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசியல் வித்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 3 பிரதான இனங்களும் ஏனைய இன குழுமங்களும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை மிக இலகுவாக ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இருந்தும் இந்த அரசு, இதற்கு முன்னர் வந்த அரசு, வேண்டுமென்றே இனவாதத்தையும் இன துவேஷத்தையும் மக்களிடம் விதைத்து பிரிவினைகளை உண்டு பண்ணி மக்களுக்கிடையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த பிரிவினைகளில் நலன் கண்டு அந்த பிரிவினையின் ஊடாக ஆட்சி செலுத்துகின்ற கோர நிகழ்வு மட்டுமே இந்த இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய சகோதர இனமான முஸ்லீம் இனம் 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் இந்த நாட்டில் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள். பலர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய கலாச்சாரங்கள் இன அடையாளங்கள் அனைத்தும் மட்டுப்படுத்தப்பட்டது. இப்படி இனங்களின் மேல் காழ்ப்புணர்வுகளை கொட்டி இந்த அரசை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியை தான் இத்தனை காலமும் வந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. மக்கள் போராட்ட முன்னணியின் வேலை திட்ட பிரகடனம் இன்று கொழும்பில் வெளியீடு செய்யப்பட்டது. அறகலைய போராட்ட குழுவினருடன் இணைந்து முன்னிலை சோசலிச கட்சி, புதிய ஜனநாயக மார்க்சிச லெனிச கட்சி, சோசலிச மக்கள் மன்றம் உள்ளிட்ட ஜனநாயக சிவில் சமூகத்தினர் இணைந்து தேர்தல் அரசியலில் களமிறங்கியுள்ளனர். இதன்போது மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே உள்ளிட்ட செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் ஒரு இருண்ட யுகத்திலே, மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையிலே, மிக மோசமான ஆட்சியாளர்களின் கைகளிலே எங்களது அன்றாட வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் இதே அதிகார வர்க்கம் எங்களை ஒரு மோசமான ஆட்சி முறைக்குள் வைத்துக்கொண்டு செல்வந்தர்களுக்காகவும் கோர்ப்பரேட் முதலாளிகளுக்காகவும் ஒரு அரசை மீண்டும் ஒரு முறை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. இவர்கள் அடிக்கடி மக்கள் என்ற வார்த்தை பிரயோகத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் மக்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் எதை சொல்கின்றது என்பதை இவர்கள் அறிவார்களா? நாங்கள் மக்களின் கொள்கை என்ற ஒரு தலைப்போடு இன்று எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிமுக கூட்டத்திலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையில் மக்கள் என்பது ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்த்து நிற்கும் அந்த அதிகார வர்க்கமோ அல்லது இந்த கொடூரமான ஆட்சியிலே தங்களுக்குரிய வருமானங்களை அழகாக பெற்றுக் கொண்டிருக்கும் செல்வந்தர்களோ முதலாளிகளோ அல்ல. இந்த நாட்டில் அன்றாடம் வாழ்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கும் விளிம்பு நிலை மக்கள், அன்றாட வாழ்க்கையை முன்னகர்த்துவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்கள், விவசாயிகள், மீன்பிடியாளர்கள், இந்த நாட்டில் சிறிய அளவிலே வாழக்கூடிய தமிழ் மக்கள், மலையக தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், இவர்களைத்தான் நாங்கள் பெரும்பாலும் மக்கள் என்ற அந்த வரையறைக்குள் கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் நாம் யாரின் பக்கம் நிற்க வேண்டும் என்ற தெளிவு எங்களுக்கு இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் கூட
பலவீனமானவர்களின் பக்கம் நின்று பேசுவதுதான் மிக நியாயமான அரசியல் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். எனவேதான் எங்களுடைய கொள்கை பிரகடனம் இந்த பலவீனமானவர்களை பலப்படுத்துவதற்கான பல அடிப்படைகளை கொண்டிருக்கின்றது. எனவே இன்று நாங்கள் வெளியிடவிருக்கும் இந்த கொள்கை பிரகடனம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலாக அமையும். ஏன் நாங்கள் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருந்தது, எதற்காக நாங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டியிருந்தது என்பவை தொடர்பாக மிக அழகான விளக்கங்களுடன் எங்களுடைய கொள்கை ஒன்றே எமக்கான நம்பிக்கை, மற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் இல்லாத பல விடயங்கள், மக்கள் என்ற ஒரு சக்தியை மட்டும் நம்பி, மக்களின் கைகளில் தான் இறைமை இருக்கின்றது என்ற ஒரே ஒரு விடயத்தை நம்பி நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை களம் காண்கின்றோம். நாங்கள் பணக்காரர்களோ முதலாளிகளோ அதிகார வர்க்கத்தினரோ இல்லை. நாங்கள் உண்மையிலேயே அடித்தட்டு மக்களின், பாதிக்கப்பட்ட மக்களின், ஒடுக்குமுறை செய்யப்பட்ட மக்களின் ஒரு பிரதிநிதியாகத்தான் இந்த கொள்கை பிரகடனத்தை உங்கள் முன்னிலையில் வைக்கின்றோம். குறிப்பாக பல்வேறு விடயங்களை இந்த கொள்கை பிரகடன விளக்க உரையில் பலர் தரவிருக்கின்றார்கள். ஆனாலும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஏற்கனவே இந்த தேசத்திலிருந்து ஜனாதிபதிகளாக வந்தவர்கள், குறிப்பாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக பல்வேறு விடயங்களை, பல பொய்களை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் எவருமே இதுவரையில் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த தேசிய பிரச்சனைக்கு, தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை சுட்டிக்காட்ட தவறியிருக்கின்றார்கள். முதன்முறையாக நாங்கள் இந்த இனவாதிகளின் முகத்திரையை கிழித்தறிந்து உண்மையான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு இன்று எங்களுடைய தேர்தல் விளக்க உரையிலே, கொள்கை பிரகடனத்திலே மிக அழகாக தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை மிக திட்ட தெளிவாக விளக்கியுள்ளோம். குறிப்பாக சுயாட்சி மிக்க பிரதேசங்கள், இனங்களுக்கான சுயாட்சி உரிமை, அவர்களுக்கு மீளப்பெற முடியாத அதிகாரங்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சனை, ராணுவ ஆக்கிரமிப்பு, சிங்கள மயப்படுத்தல், இன்னும் பல பிரச்சனைகள், காணாமலாக்கப்பட்டவருடைய பிரச்சனை, அதே போல அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை போன்றவற்றை திட்ட தெளிவாக நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். எனவே எங்களுக்கு மக்களினுடைய பிரச்சனை, அவர்களுடைய தேவை, அவர்களுடைய அடிநாதம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் மக்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு குழுவாக, மக்களிடமிருந்து அதிகாரம் மிக்க ஒரு தரப்பாக நாங்கள் நிற்பதற்கு ஒரு பொழுதும் விரும்பவில்லை. நாங்கள் மக்களோடு மக்களாக, மக்களுக்கானவர்களாக நிற்பதற்காகவே இந்த அரசியல் களத்தில் குதித்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் பலர் தங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி இன்று இந்த அரசியலில் மிக உச்ச இடத்திலே, அதிகாரத்திலே இருக்கின்றார்கள். இவர்களை வீழ்த்த முடியுமா உங்களால் என்று எங்களை நோக்கி கேள்வி கேட்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் ஒருவரை வீடு நோக்கி அனுப்பி இருக்கின்றோம். அதேபோல் உண்மையில் மக்கள் இன்னொரு விடயத்தை நம்ப வேண்டும். அதிகாரம் என்பது மக்களின் கைகளில் மட்டுமே இருக்கின்றது என்ற உண்மையை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இறைமை என்பது அரசியல் அமைப்பின் ஊடாக மக்களுக்கே இருக்கின்றது என்ற அந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏமாற்றுகின்ற இந்த அரசியல்வாதிகள் தங்களை ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக காட்டி, மீட்பர்களாக காட்டி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசியல் வித்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 3 பிரதான இனங்களும் ஏனைய இன குழுமங்களும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை மிக இலகுவாக ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இருந்தும் இந்த அரசு, இதற்கு முன்னர் வந்த அரசு, வேண்டுமென்றே இனவாதத்தையும் இன துவேஷத்தையும் மக்களிடம் விதைத்து பிரிவினைகளை உண்டு பண்ணி மக்களுக்கிடையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த பிரிவினைகளில் நலன் கண்டு அந்த பிரிவினையின் ஊடாக ஆட்சி செலுத்துகின்ற கோர நிகழ்வு மட்டுமே இந்த இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய சகோதர இனமான முஸ்லீம் இனம் 2019 ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் இந்த நாட்டில் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள். பலர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய கலாச்சாரங்கள், இன அடையாளங்கள் அனைத்தும் மட்டுப்படுத்தப்பட்டது. இப்படி இனங்களின் மேல் காழ்ப்புணர்வுகளை கொட்டி இந்த அரசை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியை தான் இத்தனை காலமும் வந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போல எங்களுடைய
மலையக மக்கள் தோழர்கள் உண்மையில் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகளில் தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனை முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனையை மட்டும் வெறுமனே ஒரு பிரச்சனையாக முன்காட்டி அவர்களையும் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டு எந்தவித தீர்வு திட்டத்தையும் வழங்காமல் அவர்களுக்கு உரிக்க உரிமைகளை வழங்காமல் ஏனைய நாட்டு பிரஜைகள் போல் சகல உரிமைகளையும் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எந்த உரிமையும் வழங்காமல் இந்த அரசாங்கங்கள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றது. எனவே நாங்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பையும் ஒரே குடையின் கீழ் கொண்டிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் மக்கள் என்று விழிப்பது இந்த இலங்கையிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்க அனைத்து தரப்புகளையும் தான். ஏதோ ஒரு வகையில் தங்களது உரிமைகளுக்காக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் தரப்பை நாங்கள் மக்கள் என்று விழிக்கின்றோம். எனவே மக்களின் கொள்கை என்று நாங்கள் இங்கே குறிப்பிடுவது மக்களுக்காக மக்கள் கேட்கின்ற விடயங்களை கொள்கைகளாக நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். எனவே எங்களுடைய வாக்குகள் ஒரு பொழுதும் தவறாது. நாங்கள் மற்றவர்கள் போல் பொய் கூற வரவில்லை. நாங்கள் மற்றவர்கள் போல் பணத்துக்காக அரசியல் செய்யவில்லை. நாங்கள் மற்றவர்கள் போல் பதவிகளுக்காக அரசியல் செய்யவில்லை. நாங்கள் இந்த அரசியல் என்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்திருப்பது வெறுமனே மக்களுக்காக. மக்கள் என்பதே எங்களுடைய பிரதான குறிக்கோள். மக்கள் என்பது தொடர்பாக மிக ஆழமான விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். எனவே இந்த மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அரசியல் பிரகடனத்தை இன்று நாங்கள் இங்கு வெளியிடவிருக்கின்றோம். இந்த கொள்கை பிரகடனம் நிச்சயமாக இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவேதான் நாங்கள் தொடர்ந்தும் வெற்றி பெற்றாலோ தோற்றாலோ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் தொடர்ந்தும் இன்று நாங்கள் வெளியிடவிருக்கும் இந்த கொள்கைகளின் பால் நின்று இந்த மக்களுக்காக எங்களது போராட்டத்தை தொடர்வோம். தொடர்ந்தும் மக்களோடு மக்களாக நின்று போராடி அவர்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்திய பெருமுதலாளிகளுடைய சூறையாடலுக்கு உட்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்திய மீன்பிடி டாலர் படகுகள் பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான மீன்களை அள்ளிச் செல்கின்ற கடல் கொள்ளை இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவற்றுக்கு மாற்றீடான அவர்களை மறுதளிக்கின்ற அதற்கு மாறாக எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற எந்த ஒரு பொருளாதார கொள்கையும் எங்களுடைய இந்த ஆட்சி அதிகாரிகளிடம் இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை. எனவேதான் நாங்கள் நாட்டுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற விவசாயிகளை பாதுகாக்கின்ற தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற தினசரி கூலி உழைப்பாளர்களை பாதுகாக்கின்ற வைத்தியர்களை ஆசிரியர்களை இன்னும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நியாயமான சம்பளம் நியாயமான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார வேலை திட்டத்தை நாங்கள் இங்கே முன்மொழிகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு தெரியும், இந்த நாடு கடந்த 45-50 வருடங்களாக குறிப்பாக திறந்த பொருளாதார கொள்கை அறிமுகத்தோடு ஜெயவர்தன அவர்களுடைய அந்த நிறைவேற்ற அதிகார ஆட்சி வெறி இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டப்பட்ட இனவாதம் தூண்டி எரிக்கப்பட்டு ஏறத்தாழ 30 வருட கொடூர யுத்தமாக லட்சோப லட்ச மக்களை கொண்டு கொடுத்த இன முரண்பாடு அந்த யுத்தம் முடிக்கப்பட்டதாக சொல்லி அந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டதாக தென்னிலங்கையில வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்று 15 வருடங்கள் கடந்த பின்னும் கூட அந்த இன பிரச்சனைக்கு தீர்வை வழங்காத ஒரு அரசு, அது தீர்வை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கின்ற நாட்டிலேதான் ஏறத்தாழ 35 வருடங்களுக்கு முன்னர் இனப்பிரச்சனை தீர்வாக எங்களுடைய அரசியல் அமைப்பிலே 13வது திருத்தம் உள்ளடக்கப்பட்ட போதும் கூட அது ஒரு ஒட்டுமுழுமான தீர்வாக இல்லாத போதும் கூட அரசியல் அமைப்பிலே இந்த நாட்டிலே இன முரண்பாடு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு இதோ இதுக்கு தீர்வு தருகின்றோம் என்று சொன்ன போதும் கூட அதை கூட நடைமுறைப்படுத்த முடியாது. அதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக தேர்தல் கையிருப்பாக ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போதும் தென்னிலங்கையிலே போய் நாங்கள் 13 நிறைவேற்றுவோம், 13 நடைமுறைப்படுத்துவோம், 13 13 இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அதை கூட சாதாரண இந்த நாட்டிலே இன முரண்பாட்டுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஏனைய தமிழ் மலையக முஸ்லிம் இனங்களுக்கு வழங்க முடியாத ஒரு மிக கொடூரமான மனோபாவத்தை கொண்ட ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே இந்த தேர்தலில் அதை பற்றி எதுவுமே பேசாமல் வடக்கிலே போய் ஒன்று, தெற்கிலே வந்து ஒன்று, வெளிநாட்டிலே போய் ஒன்று என்று தேசிய பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற வேட்பாளர்களுக்கு மத்தியிலே இந்த நாட்டுடைய தேசிய பிரச்சனைக்கு
இந்த நாடு தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலையகம் என்ற 4 தேசிய இனங்களோடு ஏனைய தேசிய இனக்குழுக்களை கொண்ட நாடாக பிரகடனப்படுத்தி அந்த தேசிய இனங்களுக்கு சுயாட்சி அதிகாரத்துடன் கூடிய அதிகார பகிர்வை, சுயாட்சி அதிகார அலகுகளை, சுயாட்சி பிரதேசங்களை பிரதித்துவப்படுத்த முன்மொழிகின்ற தேசிய இன பிரச்சனைக்கு மிக நேர்மையான, மிக முன்னேற்றகரமான, அதிகபட்ச அதிகாரங்களுடன் கூடிய சுயாட்சி அதிகார அலகை, அதிகார பகிர்வை நாங்கள் இந்த பிரகடனத்தூடாக தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக முன்வைக்கின்றோம். எனவே அதேபோல் இந்த சூழல் வாழ முடியாத நாடாக இந்த நாடு மாறி இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல உலகமயமாதல், குப்பைகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டு நல்ல காற்று இல்லாத, நல்ல சுகாதாரம் இல்லாத, நல்ல வாழ்வியல் சூழல் இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய சூழலை பாதுகாக்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல நாட்டுடைய இலவச கல்வியை, இலவச சுகாதாரத்தை, மக்கள் நலன் மேம்பாட்டு திட்டங்களை உள்ளடக்கிய மக்கள் சார்பான, மக்கள் தங்களுடைய இளமையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களுக்கான, மக்கள் அதிகாரத்துக்கான ஒரு வேலை திட்டமாக இந்த மக்களுடைய கொள்கை இன்று உங்கள் முன் வைக்கின்றோம். எனவே எங்களுக்கு நன்றாக தெரியும், ஒருபுறம் எந்த கொள்கையும் இல்லாமல் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு முண்டு கொடுக்கின்ற, அவர்களை வைத்து லாபம் சம்பாதிக்கின்ற, அவர்களை வைத்து இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற பல்தேசிய கம்பெனிகள், அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகள், இந்தியா உள்ளிட்ட மேற்குலக அதிகார வர்க்கம் என்பன ஒன்றிணைந்து ஒரு புறமாக மேலும் இந்த நாட்டை படுகொலிக்கு தள்ளுகின்ற கோரிக்கைகளோடும் வேலை திட்டத்தோடும் முன்னிக்கின்ற போது மக்கள் போராட்ட முன்னணி மக்கள் சார்பாக நாட்டுடைய சகல அனைத்து இன மக்களையும், அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொண்டு முன் செல்லுகின்ற ஒரு வேலை திட்டத்தோடு வெறுமனே பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை மாத்திரமல்ல, களத்திலும் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முன்வைத்திருப்பது வெறுமனே தேர்தல் விஞ்ஞாபனமாக, தேர்தல் கோரிக்கையாக மாத்திரமல்ல, இது இன்றிலிருந்து எங்களுடைய போராட்ட கையேடாக, போராட்ட வழிகாட்டியாக, இந்த மக்களுடைய போராட்டத்துக்கான வழிகாட்டியாக இருக்கும் என்பதை செய்யக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களே, விவசாயிகளே, மீனவர்களே, தொழிலாளர்களே, கூலி உழைப்பாளர்களே, அரசு ஊழியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் இருக்கக்கூடிய மாற்று வேலை திட்டம், அனைவருக்கும் இருக்கக்கூடிய மாற்று மார்க்கம் மக்கள் போராட்ட முன்னணி மாத்திரமே. அதனோடு கைகோர்ப்போம். தொடர்ந்தும் தேர்தலில் மாத்திரமல்ல, களத்திலும் இந்த கொள்கைக்காக, இந்த விடயங்களை வெல்வதற்காக போராடுவோம். வெல்க மக்கள் போராட்ட முன்னணி, வெல்க மக்கள் அதிகாரம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Friends, first of all, today is a Wednesday morning, and so many of you have made time to come and listen to what we are going to say. So thank you so much for your time. In my speech, I will address 3 questions which have been raised from us since we declared the People's Struggle Alliance. The first question is, what is the People's Struggle Alliance and why did we bring about this alliance for these current elections? And secondly, are we trying to break votes? That's an interesting question which people have been asking. Are we trying to break votes? And thirdly, do we represent the Aragalaya? These are the 3 questions which have been raised from us from several quarters. So I will answer all these questions in my speech today. Firstly, what is the People's Struggle Alliance? The People's Struggle Alliance is an alliance of 3 political parties: the Socialist People's Forum, the Frontline Socialist Party, the New Democratic Marxist-Leninist Party, and also several activists from the Aragalaya who are very much attached to or who are convinced by left principles, or they would identify themselves as left-leaning. So all these sections and groups of people came together, and political parties came together, and we formed the People's Struggle Alliance. From the day we formed this alliance, we have been saying we are with the people. We are with the people. We are the people. We are with the people. But many people are saying that. Even Ranil Wickremesinghe is saying that he is with the people. So who is this people we are representing? And as the previous speakers, Surekha and Rajiv Kant has said, we represent working people. We represent farmers, we represent fishers, we represent workers in the manufacturing sector. We represent students who are struggling and fighting for free education. We represent medical professionals who are fighting for universal free health. We represent
oppressed groups of people, including minorities, who have been cheated by consecutive governments. We represent the plantation workers who are today fighting for a decent living wage and who have been cheated once again by not only the government, but by the business elite. Also by the business elite. And we also, in our proposals, we have also reached out to people across the world, to people struggling in the Palestinian people, to Bangladeshi students. So our manifesto and our proposal also looks at internationalism, but not in a way which perhaps the establishment looks at internationalism. Not perhaps in the way we are forming alliances with states, but rather we are forming alliances and we are reaching out to people and to students and to marginalized and oppressed groups of people across the world. So that is the people we decisively represent. The second question which is asked is, why did we form this alliance and are we trying to break votes? One of the things which most of us in this alliance we noticed is that there are many political parties who are campaigning, who have been campaigning for months and perhaps years, but we don't know what their political manifesto is. We don't know what the idea on the economy is. We don't know what the idea on minorities is. Of course, they go and say various things in various places, but we do not know for sure what the idea is. But within the last few months, many of us have gotten together and we have come up with a political manifesto. And the reason why we were able to do it in such a short time is because all of us have been involved in people's struggles. All of us have been involved with struggles for social justice, for economic justice, for racial justice. So it did not take a very long time for all of us to come together and come to a common consensus.